கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும்? கன்னிராசி நேயர்களுக்கு சனி பகவான் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு செல்கிறார். ஸோ 6ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய இந்த சனியை நம்ம எப்படி சொல்லுவோம்னா, ரோகம், சத்ரு, கடன் அப்படிங்கிறது தான் இந்த மூன்றும் நம்ம சொல்லக்கூடியது. ஸோ இந்த ரோகம், சத்ரு, கடன்னா, ரோகம்னா என்ன? வியாதி. சத்ருன்னா நமக்கு எதிரிகள். கடன் அப்படின்னா நமக்கு தெரியும், பண பிரச்சனைகள். ஸோ இந்த கன்னிராசி நேயர்களுக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிரிகளின் தொல்லைகள். அப்போ அலுவலகத்தில் நம்ம ரொம்ப நல்லவன், நம்ம கூட நல்லா பேசுகிறான் அப்படின்னா கூட நம்பாதீங்க, நமக்கு பின்னாடியே முதுகில் குத்துறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அடுத்தது, பிரத்தியாருக்காக கடன் வாங்குவதை தவிர்க்கவும். உங்கள் அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி யாருக்காகவும் கடன் வாங்கி கொடுக்காதீங்க. ஏன்னா இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அடுத்தது கண்டகச்சனி, அடுத்தது அஷ்டமச்சனி. ஸோ அடுத்த 5 இல்லை 7 வருட காலமும் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது உடல் ஆரோக்கியம். ராசியில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் நரம்பு சம்பந்தப்பட்டதும் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். புதனின் வீட்டில் இருக்கக்கூடிய கேத்து நமக்கு நரம்பு சம்பந்தப்பட்டதுலேயும் சில பிரச்சனைகளை கொடுப்பார். அதனால் ஞாபக மறதி வர்றது, கொஞ்சம் வயசானவங்களுக்கெல்லாம் அந்த டிமென்ஷியா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. சில பேரெல்லாம் டிப்ரெஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏற்கனவே டிப்ரெஷன் மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். ஏன்னா கேத்து நமக்கு ஞானகாரகன்னு சொன்னாலும் கூட தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் அவர் சிம்மராசிக்கு போவார். ஸோ சிம்மராசியில் வரக்கூடிய கேத்து மற்றும் நமக்கு கும்பத்தில் வரக்கூடிய ராகு, இந்த காம்பினேஷன்லேயே நமக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எப்பொழுதுமே நம்ம என்ன வேலைகள் செய்கிறோமோ அதை செஞ்சாலே போதுமானது. வேலை மாற்றங்கள் எல்லாம் இப்பொழுதைக்கு நமக்கு வேண்டாம். பாக்கியத்தில் குரு பகவான் வராரு மே மாதம் 2024ஆம் ஆண்டு. ஸோ இந்த குரு பகவானினுடைய சஞ்சாரம் 1 வருட காலம் நமக்கு நன்மையை கொடுக்கும். அது ஒரு பெரிய சேவிங் கிரேஸு. ஸோ 2024 மே டு 2025 ஏப்ரல் நமக்கு நல்ல காலமாக அமைகிறது. இந்த காலகட்டத்தில் நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளலாம்.